வித்தியாசமாகத்தான் இருந்தாக வேண்டும். முதல் மனிதன் படைக்கிற போது அவனுக்கு அம்மா இல்லை, ஆனா யார் இருந்தாங்க? அப்பா இருந்தாங்க. அப்பா இருந்தாங்களா அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ள தோணுது. மலையாள வேத புஸ்தகத்தில் லூக்காயில் சுவிசேஷர்கள் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேஷன் அப்படியே வரும். அவன் இவனை பத்தான், அவன் இவனை பத்தான், அவன் இவனை பத்தான், அவன் இவனை பத்தான், அப்படியே பெரிய பட்டியல் வரும். இறுதியாக வருகிற போது ஆதாம் தேவனால் உண்டானவன், ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு வரும். அதே வசனத்தை நீங்க மலையாள வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யாராச்சும் வச்சிருக்கீங்களா மலையாள வேத புஸ்தகம்? மலையாள வேத புஸ்தகத்தில் உண்டா? 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி என்று நினைக்கிறேன். 3:38. ஆதாம் தெய்வத்தின் மகன். அப்ப ஆதாமுக்கு தகப்பன் யாரு? தெய்வமே தகப்பனாக இருக்கிறார். 2ஆம் ஆதாம் உருவாவதற்கு ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை. முதல் ஆதாம் உருவாவதற்கு ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை. புரியுதா? நான் சொல்ல புரிய வச்சீங்களா? முதலாம் ஆதாம் உருவாவதற்கு தாய் இல்லை, தகப்பன் இருக்கிறார். 2ஆம் ஆதாம் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான உருவாவதற்கு தாய் இருக்கு, தகப்பன் இல்லை. அப்ப அவர் அது விசேஷமானவர் தானே, விசேஷமானவர் தானே. இப்ப நாமெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். எந்த ஊரிலே பிறக்க வேண்டும் என்று தெரிவு செய்யக்கூடிய அந்த ஒரு பவர், அந்த ஒரு தகுதி நம்மகிட்ட யாருக்காச்சும் இருக்கா? இருக்கா? அப்போ ஆதாம் உருவாவதற்கு தாய் தேவையில்லாதது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் உருவாவதற்கு தகப்பன் தேவையில்லை. நம்முடைய பெற்றோரை தெரிவு செய்யக்கூடிய அந்த உரிமை நமக்கு கிடையாது. ஒரு சினிமா கவிஞன் பாடினார், நான் கேட்டா என் தாய் தந்தை என்னை படைத்தார்கள், அல்ல என்னை கேட்டா என் பிள்ளை எனக்கு பிறந்தான். இருக்கா? நான் கேட்டா எங்க அப்பா அம்மா என்ன பெற்றாங்க, இப்படி கற்பனை செய்வோம். நேரமாய் போச்சு, நாம் பிறக்கணும், ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா மாட்டா அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் அவங்க பிறந்தாங்க? இல்லை. சரி, நமக்கு பிள்ளைங்க பிறந்தாங்களே, அவங்க நம்மளை கேட்டா பிறந்தாங்க? அதுவும் இல்லை. ஆனா இவர் விசேஷமானவர், இவர் விசேஷமானவர். தன்னுடைய தாயை யார் பெற்றெடுக்க வேண்டும் என்கிறதான அந்த உரிமை இவருக்கு மட்டும்தான் இருந்தது. மேசியா வரப்போகிறார், காலங்கள் சமீபமாயிருச்சு, காலம் நிறைவேறி விட்டது. அப்ப மேசியாவுடைய வருகைக்காக இஸ்ரவேல் மக்கள் ஆவலோடு கூட என்ன செய்றாங்க? காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த சமயத்தில் நான் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன், இஸ்ரவேலிலே ஏராளமான பல்லாயிரக்கணக்கான வாலிப பெண்கள், கன்னி பெண்கள், புருஷனை அறியாதவர்கள், அந்த மேசியா என் வயிற்றுல பிறக்கணும், என் வயிற்றுல பிறக்கணும் என்று ஆண்டவருடைய வருகைக்காக, பிறப்புக்காக ஆவலோடு கூட காத்திருந்தார்களா? எல்லார வயிற்றிலையும் பிறக்க முடியும்? யாருக்காவது ஒருத்தருக்கு தானே கிருபை கிடைக்கணும். ஆகவே தான் தேவதூதன் பரலோகத்திலிருந்து டக்குன்னு இறங்கி வந்து மரியாளை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை? கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே வாழ்க. எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா உலகையே ஆளப்போகிற மேசியா உன் வயிற்றில் என்ன செய்ய போகிறார்? பிறக்க போகிறார். அப்போ பெற்ற தாயை தெரிவு செய்யக்கூடிய பாக்கியம், உரிமை யாருக்கு இருந்தது? நம்முடைய ஆண்டவருக்கு இருந்தது. சரி, நாமெல்லாம் இந்த இனத்துல தான் பிறக்கணும்னு சொல்லி தெரிவு செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கா? இப்ப நாம் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களா இருப்போம்.
நான் இந்த இனத்துல தான் பிறக்கணும் அப்படின்னு தவம் இருந்த நம்ம பிறந்தோம். எத்தனை பேர் தாங்கள் பிறந்ததான இனத்துல, இந்த குறிப்பிட்ட இனத்துல பிறந்ததற்காக போய் இங்க போய் பிறந்து தொலைஞ்சிட்டேனே, நான் அங்கே பிறந்திருந்தா, நான் அதிலே பிறந்திருந்தா நான் எப்படி ஆயிருந்திருப்பேன், என் வாழ்க்கை எப்படி ஆயிருந்திருக்கும், என்னுடைய சந்ததி எப்படி ஆயிருந்திருக்கும். நினைக்கிறாங்களா இல்லையா? நினைக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் எந்த இனத்திலே பிறக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யக்கூடியதான பவர் நம்முடைய ஆண்டவருக்கு மட்டும்தான் இருந்தது. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள் சிறியதாயினும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு உன்னிடத்தில் என்ன செய்வார்? தோன்றுவார். எந்த இனத்தில் மட்டுமல்ல, எந்த இடத்தில், எந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்பதை அவரை தீர்மானிக்கிறார். அப்ப அவர் விசேஷமானவர் தானே. இப்ப நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நிறைய பேர் நேரம் எங்கே போயிருப்போம்? அமெரிக்காவுக்கு போயிருப்போம், இஸ்ரேவேலுக்கு போய். அமெரிக்கா நான் தெரிவு செய்ய மாட்டேன், என்னுடைய ஆசையெல்லாம் இஸ்ரேவேல் தான். இஸ்ரேவேலில் பிறந்திருப்போம். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. ஆகவே தான் அவர் விசேஷமானவர். பிறக்கக்கூடிய தாய் அவரை தெரிவு செய்கிறார். எந்த காலத்திலே பிறக்க வேண்டும் என்பதை கூட அவர் தெரிவு செய்கிறார். ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ காலம் நிறைவேறின போது, கலாத்தியருக்கு 24ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்வார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக அவர் என்ன செய்தார்? பிறந்தார் என்று வாசிக்கிறோம். அது என்ன காலம் நிறைவேறின போது? இப்போ ஏரோது மன்னன் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அதுவரைக்கும் இல்லாத ஒரு சட்டம் அமுலுக்கு வருகிறது. என்ன சட்டம்? குடிமதிப்பு எழுதும்படியான ஒரு சட்டம். ஆவியானவர் இங்கே ஒரு கோட் பண்ணுறார். அதை என்ன கோட் பண்ணுறாருன்னா, இது அந்த வசனத்தை வாசிங்க. முதலாம் குடிமதிப்பு வரும் பாருங்க, 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. கவனிக்க வேண்டும், உங்களுடைய சிந்தனை இந்த பக்கம் போகக்கூடாது. யாருடைய காலத்தில், யாரை ஆட்சி செய்கிற போது இந்த கட்டளை பிறந்தது என்பதை ஆவியானவர் இங்கே குறிப்பிடுகிறார். அதை சொல்லிட்டு சொல்றாரு, இது முதலாம் குடிமதிப்பு. இதிலிருந்து அப்படியே எடுத்தா என்ன அர்த்தம் நமக்கு வருது? அப்படியே எடுத்தோம்னா, எழுத்தின்படி அப்படியே எடுத்தோம்னா என்ன அர்த்தம் வருது நமக்கு? இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை, இது முதலாவது என்ன செய்யுது? அப்படித்தானே வருது, அப்படித்தானே வருது. அப்படியும் எடுத்தாலும் தவறில்லை, அப்படி எடுத்தாலும் தவறில்லை. இப்படி மாற்றி வைப்போம். இந்த வர்றான் இல்லையா, யாரு? சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது, இவன் ஆட்சிக்கு வந்தபோது, தேசத்துக்கே அதிபதியாய் வந்தபோது வந்ததான முதலாம் குடிமதிப்பு என்று எழுதினாலும் எடுத்துக்கொண்டாலும் அது தவறில்லை. உங்களுக்கு எது தோதா இருக்கோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. எப்படியோ அது வரைக்கும் நடைமுறையில் இல்லாத ஒன்று அப்போது வருகிறது. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஏன்னா அவர் பிறக்கணும்ல, கொண்டு வரணும்ல. ஏன் கொண்டு வந்தான்? இப்போ மோடி திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு. 500 செல்லாது, 1000 செல்லாது. என்ன பாடுபட்டோம் நம்ம. மறைச்சு வச்சிருந்தது, அங்கே ஒளிச்சு வச்சிருந்தது, அங்கங்கே பதுக்கி வச்சிருந்தது, அது பூரா என்ன செய்யுது? வெளியே வந்துச்சு இல்லையா? அந்த ஒரு சட்டம் வந்த உடனே எப்படியாச்சும் செஞ்சிடணும், மாற்றி போடணும்டா அப்படின்னு. அப்போது தேசத்தினுடைய அதிபதி சொன்ன உடனே எல்லாரும் அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம்ல. அப்போது தேசத்துக்கே அதிபதியாக இருந்ததன் அவன் கட்டளை கொடுக்குறான், நீங்கள் எல்லாம் குடிமதிப்பு எழுதணும். நான் இப்படி கற்பனை பண்ணேன், நமக்கு தான் கொஞ்சம் அதிகமாக ஓவராக திங்க் பண்ணுவோமே. என்ன இதே கட்டளை ஒரு 6 மாதத்துக்கோ அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ பிறந்திருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும்?
என்ன இருந்திருக்கும்? இவங்க 2 பேரும் திருமண ஒப்பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். நல்லா புரியுதா? இவங்க 2 பேரும் திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டிராமல் மரியாள் மட்டும் வயிற்றை தள்ளிக்கிட்டு அப்படியே போறான்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? கல்யாணம் ஆகலை, கர்ப்பவதியாக இருக்கா, இவ குடிமதிப்பு எழுத போறா. அப்போ என்ன நடந்திருக்கும்? கல்லாலே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன செய்யணும்? அவன் கட்டளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாலே ஆண்டவர் எவ்வளவு மறைமுகமாக அவர் செயல்படுகிறார். குறித்த காலத்தில் இவர் 2 பேருக்கு என்ன செய்து திருமண ஒப்பந்தம் அங்கே நடைபெறுகிறது. அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே தேவதூதன் பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறான்? அனுப்பப்படுகிறான். இங்கே ஒரு செய்தி, அங்கே ஒரு செய்தி. மரியாளுக்கு ஒரு செய்தி, யோசேப்புக்கு ஒரு செய்தி. அப்போது 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஊர் பார்வையில் இவங்க 2 பேர் யார்? கணவனும் மனைவி. அப்படியே வர்றாங்க. அங்கே இருக்கும்போது அதுவும் பாருங்க, அந்த மரியாள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்ற போதுதான் அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த நேரம், ஏன்னா அவருக்கு தெரியும்ல எப்போ எப்படி செய்யணும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கரெக்டாக அவன் நாசரத்தில் இருக்காங்க. நாசரத்துலேருந்து எங்கே போகணும்? பெத்லகேமுக்கு போகணும். எவ்வளோ தூரம்? இன்னைக்கு இருந்த மாதிரி கார் இருந்துச்சா என்ன? பஸ் இருந்ததா என்ன? ட்ரெயின் இருந்துச்சா என்ன? விமானம் இருந்ததா என்ன? ஒன்றுமே இல்லை. போனால் ஒன்று தண்ணியில் போனால் தண்ணியில் போகலாம், இல்லைன்னா கழுதில் போகலாம். எல்லாம் விழிப்பாக இருக்கீங்களா? ஒன்று தண்ணியில் போகலான்னு சொன்ன என்ன அர்த்தம்? கப்பலில் போகலாம். இன்னும் ஒன்று கழுதையில் போகலாம். வேற ஒன்றுமே இல்லையே. இதுதான் பயணம் செய்வது. இவங்க எப்படி போனாங்களோ நமக்கு தெரியாது. நியமிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட மரியாளை மார்போடு அழைத்து கொண்டு போகிறார் யோசேப்பு. இப்போ அவங்க பெத்லகேம் பக்கத்தில் வந்துட்டாங்க. பெத்லகேமுக்கு பக்கத்தில் வர கருவிலை உருவாகி இருக்கக்கூடிய அந்த குழந்தை வெளியே வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறது. பிரசவ நேரம் நெருங்கி விட்டது. கூடுது. என்ன செய்ய? எங்க போக? கண்ணுக்கு எட்ட தூரம் பார்த்தா பூராமே மனித தலைகள். ஏன்னா எல்லாருமே எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அம்பட்டு பேரை பணம் எடுத்து வர்றாங்களே. எங்க போய் தங்குவது? யார் வீட்டுக்கு போவது? தட்டுகிற இடமெல்லாம் அவர்களுக்கு அடைக்கப்படுகிறது. ஒருத்தரும் கூட இடம் இல்லை. ஒரு கவிஞன் பாடினான், சத்திரமே சத்திரமே பெத்லகேமின் சத்திரமே, எங்கள் இயேசு ராஜனுக்கு இடமில்லை என்று சொன்னதென்ன? சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை. என் கற்பனை, யோசேப்பு மனைவி துடிக்கிறது அவரால் தாங்க முடியல. பார்த்து எவ்வளோ நேரம் தான் தாங்கிறது? பல வீட்டின் கதவுகளை அவர் தட்டி இருந்திருப்பார். இங்கெல்லாம் இடம் இல்லைங்க, போயிட்டு வாங்க. இறுதியாக என்னுடைய சிந்தனை, வழியிலே பாதையிலே பிரசவ வேதனை அதிகமாக அந்த அம்மா அப்படியே என்ன செய்கிறாங்க? உட்கார்றாங்க. நிறையா கூட்டம் வர்றாங்கல்ல, ஆண்கள் பெண்கள் நிறைய வர்றாங்கல்ல. அதில் இரக்கம் உள்ளதான சில சகோதரிகள், சில பெண்கள் அப்படியே ஒரு வளையமாக சுற்றி வர்றாங்க. தங்களுக்கு இருக்கக்கூடிய துணிகளினாலே ஒரு மறைவிடத்தை உண்டாக்கி அதிலே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிறக்கிறார். என்னால் யோசித்து கூட பார்க்க முடியலை. நாமெல்லாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு வீடு இருக்கிறது, அது இல்லையா? பல கோடிகளிலே கட்டப்பட்டதன் அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு அது ஒன்றுமே இல்லை. எளிய முறையில் அந்த இடத்துல சாலையிலே ரோட்டிலே நம்முடைய ஆண்டவர் பிறக்கிறார். அப்போ என்னுடைய கற்பனை இப்படியாக போனது. பிரசவ வேதனை இவர் மட்டும் பார்க்க முடியுமா? அப்போ நான் யோசித்தேன், அங்கே கூடி இருக்கக்கூடிய பெண்களிலே சகோதரிகளில் சிலர் அந்த குழந்தை
அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிற போது தன்னுடைய அன்பு கரங்களால் நீட்டி அந்த குழந்தை அவர் என்ன செய்திருப்பார்? வாங்கியிருந்திருப்பார். என்ன நடந்திருக்கும்? ஒருத்தி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அவளுக்குள்ளே அவ்வளவு பெரிய வல்லமை ஊடுருவி பாய்ந்ததென்றால், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தொட்ட பொழுது அவளுக்குள்ளே இருந்ததன் அத்தனை ரோகங்களும் பீடைகள் எல்லாம் அப்போதே அந்த க்ஷணமே மாறி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் எந்த இடத்திலே பிறக்க வேண்டும் என்பதை கூட அவர் தெரிவு செய்து அதே இடத்திலே பிறந்தார். இப்படியே நிறைய சொல்லிட்டு போலாங்க, நேரம் இல்லையே. அதே போல மரிப்பதும் அவர் போல மரித்தது யாரும் இல்லை. ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். எடுத்துக்கொள்ளுங்களேன். மத்தேயு 16:13 முதல் சில வசனங்கள் விரைவாக வாசிங்க. கேட்டார். சார் நீங்கள் 21 வந்துடுங்க, நேரம் இல்லாதனால. கவனியுங்கள். அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய சீசர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஊழியத்தினுடைய 3/4 பாகம், 3.5 ஆண்டுகள் தானே, அதில் 3/4 பாகம் நெருங்கிவிட்டது. ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க? அப்போ ஒவ்வொருத்தனும் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள். இப்படி பலரும் பல்வேறு பதில்களை என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், சரி நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அங்கே பேதுரு சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தான் யார் என்பதை சீசர்கள் எப்படி அறிய வேண்டும் என்று நினைத்தாரோ, தான் யார் என்பதை சீசர்கள் எப்படி அறிய வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பதில் இப்போது அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இத்தனை ஆண்டுகளாக அல்லது இத்தனை மாதங்களாக எத்தனை அற்புதங்கள், எத்தனை அடையாளங்கள், அதனுடைய பின்னணி எதற்காகனா, இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவதற்காக. இப்ப சொல்லிட்டாங்கல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அடுத்த வார்த்தை சொல்லு, அது முதல். எப்போ அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வருதோ, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ, அப்போது முதல், அது முதல் தம்முடைய மரணத்தை குறித்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். எங்கே போவோம்? எருசலேமுக்கு போகிறோம். எங்கே மரிக்க போகிறோம் என்பதை முன்கூட்டியே கண்டுகொண்டு அவர் என்ன செய்கிறார், தம்முடைய மரணத்தை குறித்து கூறுகிறார். இப்போ நாம் உங்கள்கிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நாம் ஒரு ஊருக்கு போகிறோம், ஏதோ ஒன்று, அந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர் பக்கம் திரும்பி பார்ப்போம். ஒரு ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஊரில் உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கேள்வி வந்துருச்சு. தலை வச்சு படுப்போமா அந்த பக்கம், அந்த திசை தலை வச்சு படுப்போமா? படுக்க மாட்டோம், ஏன்னா செத்துருவோம்ல. நம்முடைய ஆண்டவர் எருசலேமுக்கு போகிறோம், நான் அங்கே பிடிக்கப்படுவேன், என்னை சிலுவையிலேருந்து என்ன செய்வாங்க, கொலை செய்வாங்க, என்னை துப்புவாங்க, காரி உமிழ்வாங்க. இதை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு மனப்பூர்வமாக என்ன செய்கிறார், எருசலேமை நோக்கி போகிறார். அப்போ
எவ்வளோ விசேஷமானவர். என் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, நேரம் இல்லை இல்லையா? சரி, அதனால அப்போ நம்முடைய ஆண்டவர் முற்றிலும் மேலானவர், முற்றிலும் விசேஷமானவர் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொண்டால் போதும் என்று நான் எண்ணுகிறேன். அடுத்த நிகழ்ச்சிக்காக, அதாவது அன்பு சகோதரருடைய செய்திக்காக நாம் என்ன செய்வோம், நாம் கடந்து போகலாம். ஒரே ஒரு சரணத்தை நாம் பாடி நாம் என்ன செய்யலாம், போகலாம். சிலுவையின் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சும